வயநாடு மாவட்டம் சூரல்மலை சிவண்ணன், அவரின் மனைவி சபிதா, மகள்கள் ஸ்ருதி, ஸ்ரேயா, தாத்தா, பாட்டி ஆகியோர் ஒரு வீட்டில் வசித்து வந்தனர். பக்கத்து வீட்டில் சிவண்ணனின் சகோதரர், அவரின் மனைவி மற்றும் மகள் ஆகியோர் வசித்து வந்தனர். இப்படி 9 பேர் கொண்ட அவர்களது குடும்பத்தில் இப்போது ஸ்ருதி மட்டுமே மீதம் இருக்கிறார். ஸ்ருதி கோழிக்கோடு மிம்ஸ் மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறார். நிலச்சரிவின் போது அங்கு பணியில் இருந்ததால் உயிர் தப்பித்தார். நிலச்சரிவில் சிக்கி ஸ்ருதியின் குடும்பத்தினர் அனைவரும் இறந்து போயினர். அதோடு ஸ்ருதியின் திருமணத்திற்காக சேர்த்து வைக்கப்பட்டிருந்த 15 பவுன் நகைகள், 4.5 லட்சம் பணமும் மண்ணோடு மண்ணாக புதைந்து போனது. பெற்றோர், சகோதரி உட்பட 9 பேரை பறிகொடுத்துவிட்டு தவித்துக் கொண்டிருந்த ஸ்ருதிக்கு ஒரே ஆறுதலாக வருங்கால கணவர் ஜென்சன் மற்றும் அவரின் குடும்பத்தினர்தான் இருந்தனர். ஜென்சனுக்கும் ஸ்ருதிக்கும் வரும் டிசம்பர் மாதத்தில் திருமணம் நடப்பதாக இருந்தது. இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. இந்த நிலையில் ஜென்சனுடன் ஸ்ருதி மற்றும் உறவினர்களுடன் ஒரு வேனில் நேற்று சென்று கொண்டிருந்துள்ளார். வேனை ஜென்சனை ஓட்டியுள்ளார். கோழிக்கோடு கொல்லைக்கால் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளாரம் குன்னு என்ற இடத்தில் வேன் சென்றபோது எதிரே வந்த பஸ் மீது மோதியது. இந்த விபத்தில் 9 பேர் காயமடைந்தனர். ஸ்ருதியும் ஜென்சனும் படுகாயமடைந்தனர். இருவரும் மேப்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் ஜென்சனுக்கு மண்டை ஓடு உடைந்து உள்ளே இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. டாக்டர்கள் தற்போதைய சூழலில் ஒன்றும் சொல்ல முடியாது, ஜென்சனுக்கு இரத்த கசிவு நின்றால்தான் உயிர் பிழைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளனர். இந்த நிலையில் நேற்றிரவு ஜென்சன் உயிரிழந்து போனார். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.